ஸோ குட் மார்னிங் கைஸ். ஸோ இப்போ நம்ம ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஊருக்குலேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு தலக்காவேரி டெம்பிள் போக போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டில் இப்போ கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம மிஸ்டாக இருக்குது. இப்போ நேற்று நைட்டு ஃபுல்லாக சரியான மழை. ஸோ இப்போ தலக்காவேரிக்கு இங்கே கூர்க்லேருந்து வந்து 44 கிலோமீட்ரு. ஃபுல்லாக ஹில்ஸு மேலே ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், தலக்காவேரி டெம்பிள் வந்தாச்சு. சரியான மிஸ்டாக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ க்ரௌடடாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஸோ க்ரௌடே இல்லை சுத்தமாக. இதுக்கப்புறம் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சரியான மிஸ்ட்டுங்க.
ஹலோ கைஸ், நம்ம பாகமண்டாலாவிலேருந்து கரிக்கே ரூட் போயிட்டுருக்கோம். ஸோ ரூட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ஃபாகு கவர் ஆகி செம்மையாக இருக்குது ரூட்டு. பாகமண்டாலாவிலேருந்து கரிக்கே இந்த ரூட்லாம் போயிட்டுருக்கேன். ஸோ ஹெவனுங்க, ஃபுல்லாக மிஸ்டு கவர்ட் ஆகி ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. இங்கே முன்னாடி வண்டியில் பின்னாடி வண்டி இல்லை. ஸோ நம்ம ஒரு வண்டி தான் போயிட்டுருக்கு. ஸோ எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் வேறு போட்டிருக்கு, அது வேறு பயமாக இருக்குது. ஸோ இங்கே சைட்லலாம் எக்கச்சக்க வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஸோ ஒரு ரெயின் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இடமே இருக்குது. அதிகமாக லேண்ட்ஸ்லைட் ஆகிற இடம் கூட இது. ஸோ கொஞ்சம் பார்த்து போகணும். ஸோ கர்நாடகாவில் இந்த மாதிரி இடமும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. மான்சூனில் இந்த மாதிரி இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சுற்றிலும் பச்சை பசேர்னு செடிங்க, அதுவும் மலை. ஸோ சோலோ டிரைவிங் இந்த மாதிரி போகும்போது நல்லா ஒரு ஃபீலிங் குட்டாக இருக்குது. ஸோ யூடியூப்பில் இங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். போகிற வரையெல்லாம் சின்ன சின்ன ஃபால்ஸ் தான் இருக்குது. ஒரு பெரிய ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். ஸோ அது இன்னும் வரல. ஸோ அங்கே போய் அந்த ஃபால்ஸ் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கைஸ், சொல்லிட்டே இருந்தேன் இல்லைங்க, பாகமண்டலா டு கரிக்கே ரூட்டுங்க இது. ஸோ பிளேஸை மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பா செம்மையாக இருக்குது. ஸோ இங்கே அங்கங்கே ஃபால்ஸ் வந்துட்டுருக்குங்க. ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸுங்க பாகமண்டலா டு கரிக்கே, ருவாச் மடிக்கேரி. ஹலோ கைஸ், பாகமண்டலாவிலேருந்து கரிக்கே ரூட் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ தான் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் ஒரு 20 ஃபீஸ் கட்டி ஒரு ரெசிப்ட் மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது வந்து கேரளா பார்டரான், எனக்கு தெரியல. இப்போ தான் சொன்னாங்க இது வந்து கேரளா பார்டரான். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கேரளா வந்துடுமா. ஸோ வால்பாறை அதிரப்பள்ளி ரூட் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட ஒரு ஒர்த்தான பிளேஸ்க்கு இந்த பாகமண்டலா டு கரிக்கே ரூட்டு. அத்தனை ஃபால்ஸுங்க, ரோட்டு ஓரத்தில் அத்தனை ஃபால்ஸ் இருக்குது. ஸோ ரூட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ பேம்பு ஃபாரஸ்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்குது. ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு, ரெயின் ஃபாரஸ்ட், அப்புறம் காஃபி எஸ்டேட்டு இதெல்லாம் தாண்டி போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போ நான் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வந்திருப்பேன். இன்னும் இந்த மாதிரி இதே ரூட்டாக தான் இருக்குது. இதே ஃபாரஸ்ட் ரூட்டு தான். ஸோ சைட்லலாம் அவ்வளோ ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அதை விட லேண்ட்ஸ்லைட் அதிகமாக ஆகும்னு நினைக்கிறேன் இந்த இடம். ஸோ நான் வர வழியிலே ஒரு 2-3 இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆகிருந்துச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து தான் போகணும். ஸோ கைஸ், நம்ம காட் செக்ஷன்லாம் தாண்டி இப்போ கேரளாக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் எனக்கு நெட்ஒர்க்கே கிடச்சிது. ஸோ இங்கேருந்து ஆகம்பேக்கு ரூட் போட்டேன். 200 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இதுவும் கேரளாக்குள்ளே போய் திருப்பி கர்நாடகா ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கேரளாலேயும் செம்ம மலைங்க. ஸோ போகிற ரோட்டில் கண்டினியூ பண்ணுறேன்.